நம்ம இன்னைக்கு தாபா ஸ்டைல்ல வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வெண்டைக்காயை வச்சு புளிக்குழம்பு பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். டிஃபனுக்கு மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்ல சூப்பரான ஸ்மெல்லோட தாபா ஸ்டைல்ல வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் இந்தியன். 300 கிராம் அளவுள்ள ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயில உள்ள ஈரம் போன பிறகுதான் கட் பண்ணணும். அதுக்கு ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஃபேன் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்க சாய்ஸ் தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணின பிறகு கட் பண்ணினா தான் வலுவலுன்னு இல்லாம சாப்பிடும்போது வெண்டைக்காய் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மேல உள்ளதையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணி போட்டுட்டு பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டைக்காயை 3 பார்ட்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சுகர் இருக்கவங்க வெண்டைக்காயை சாப்பிட்டா பிளட்ல இருக்கிற சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். கேன்சரை உருவாக்குற செல்ஸை கூட வளர விடாம தடுக்கிற அளவுக்கு வெண்டைக்காய்க்கு பவர் இருக்கு. எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்ல போட்டுக்கோங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி வெட்டிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணணும். பொடியா கட் பண்ண கஷ்டமா இருந்தா சாப்பரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஓரளவு மீடியம் பீசஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணின வெங்காயத்தை சாப்பர்ல போட்டுக்கோங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஈஸியா எப்படி பொடியா கட் பண்றதுன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த மாதிரி 1 மினிட் செஞ்சா போதும். எவ்வளவு குயிக்கா பொடியா கட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்ப இந்த வெங்காயத்தை பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளிய எடுத்து இதே போல சாப்பர்ல போட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு பொடியா கட் ஆயிருக்குன்னு. நம்ம கையில கட் பண்றதுனா எவ்வளவு லேட் ஆகும், ஆனா சாப்பரை யூஸ் பண்ணி கட் பண்ணனதுனால 2 மினிட்ஸ்லயே கட் பண்ணியாச்சு. தக்காளியையும் பவுலுக்கு மாத்தி ஓரமா வச்சிடுங்க. இப்ப வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடான பிறகு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வணக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எப்ப வெண்டைக்காய் வாங்கினாலும் இந்த கிரேவி போலதான் செய்ய தோணும். இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வெண்டைக்காயில கிரேவி செஞ்சு நல்லா வரலன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த கிரேவில புளியே யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா ஒரு சீக்ரெட்டான ஒன்ன யூஸ் பண்ணி செய்ய போறோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கண்டினியூவா பார்த்தாதான் தெரியும். இப்ப நல்லா வெண்டைக்காய் வணங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெண்டைக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஓரமா வச்சிடலாம். இப்ப கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வடைக்கல் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச பிறகு ஏற்கனவே பொடியா கட் பண்ணின 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வணங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. வெங்காயம் லைட்டா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ற மாதிரி இருந்தா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வணக்கி விடுங்க.
ஏற்கனவே தக்காளி 2 பொடியா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன மாதிரியே அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணினீங்கன்னா தாபால கிடைக்கிற மாதிரியே வெண்டைக்காய் கிரேவி டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இது ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை பார்த்து ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செய்ய முடியும். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் ஆயில் பிரிஞ்சு வரணும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 கப் தயிர். இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே இதுதாங்க. தயிர் ஆட் பண்ணி செஞ்சோம்னா கிரேவியோட டேஸ்டே வேற மாதிரி மாறி அல்டிமேட் டேஸ்ட்ல கிடைக்கும். ஆட் பண்ணின பிறகு உடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தயிர் கெட்டியாவும் திரியா ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் ஆயிருச்சு. தயிர் இப்ப நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச வெண்டைக்காயை இப்ப இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. நல்லா வெண்டைக்காய் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு கிரேவி லிக்விடா வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்துக்கோங்க. எனக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியா வேணுங்கிறதுனால இந்த அளவு வாட்டர் எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸ் விடுங்க. நல்ல கிரேவியோட வெண்டைக்காய் மிக்ஸ் ஆகி வேகட்டும். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க வெண்டைக்காய் நல்ல கிரேவியோட மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலா கொத்தமல்லி தலையை தூவி விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஜம்முன்னு தாபா ஸ்டைல்ல அல்டிமேட் டேஸ்ட்ல கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதைய நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கிரேவியோட ஸ்பெஷலே தயிர் ஆட் பண்றதுதான். எப்பவும் புளி போட்டு ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மிக்ஸியே யூஸ் பண்ணாம இந்த டிஷ்ஷை 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். கரண்ட் இல்லைனா கூட இந்த கிரேவியை ஈஸியா எதுவுமே அரைக்காம செய்ய முடியும். இந்த சுவையான வெண்டைக்காய் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பூரி, சப்பாத்தி, ரோட்டி, நான் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு கூட நல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தடவை செஞ்சா திரும்ப திரும்ப செய்வீங்க. நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு இந்த கிரேவியை செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. பிண்டி மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். தாபா ஸ்டைல்ல வெண்டைக்காய் கிரேவி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுட்டோ இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபியோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.